ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் நம்மளே வீட்டில் பன்னீர் தயாரித்து அதை வந்து மசாலாவை பண்ண போகிறோம். நான் பன்னீர் செய்கிறதுக்கு 1 லிட்டர் திக் பால் எடுத்துருக்கிறேன். கடைங்களில் கேட்டால் தெரியும், பால் கடைங்களில் ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். நான் ஆவினில் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு 20 ml அளவுக்கு ஒரு 20 மில்லி ஒயிட் வினிகர் சேர்த்துறேன். வினிகர் இல்லாதவங்க ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு 2 எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து விதை இல்லாமல் சேர்த்தனமாவே போதும். பாருங்கள், வினிகர் சேர்த்திக்கிறேன். வினிகர் சேர்த்தனோன்னு பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். இந்த ஃபுல் க்ரீம் மில்க்கு, அதாவது இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிற பால் வாங்கினீங்கன்னா பன்னீர் வந்து அதிகமாக கிடைக்கும். பாருங்கள், பன்னீர் நல்லா திரிஞ்சு வருது. நல்லா பன்னீர் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சுத்தமான நூல் துணி, வெள்ளை துணியில் வந்து இதை வந்து ஒரு வடியில் ஊற்றி வடித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. பாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. பன்னீர் தனியாக வந்துடுச்சு. இப்போ இந்த துணியை வந்து நல்லா இறுக்கி புளியலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக புளிஞ்சிடணும். சூடாக தான் இருக்கும், பார்த்து செய்யணும். இது நல்லா துணியில் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த இதுக்கு துணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து செட் ஆகிறதுக்கு நம்ம கம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு வந்து மேலே வந்து ஒரு வெயிட் வைக்கணும். இது மாதிரி வெயிட் வச்சு நம்ம ஒரு மணி நேரம் இதை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டோமா பன்னீர் செட் ஆகிரும். அப்புறம் எடுத்து நம்ம டிஷ் செஞ்சுக்க வேண்டியது தான். ஓகே, நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து நான் பெரிய சைஸில் 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கின பின்னால் நான் கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ஒரு 4 காஷ்மீரி சில்லி சேர்த்துறேன். நல்லா வதங்கின பின்னால் மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துறேன். அதையும் நல்லா வதக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 10 பல் அளவுக்கு போட்டுக்கிறேன். பூண்டு இதை சேர்த்துறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
ஆற வச்சு நல்லா அரைச்சிட வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை பார்க்கலாம். அது எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பன்னீர் செட் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் க்ரீம் மில்க்குங்கிறதுனால நமக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. நம்ம சாதா பால் போட்டோமா 100 கிராம் அளவுக்கு தான் கிடைக்கும். இதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி நம்ம மசாலாவில் சேர்த்துக்க வேண்டியது தான். ஓகே, பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வதக்கின பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாவை தாளிக்க வேண்டியது தான். அதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆன் பண்ணியாச்சு. பட்டர் சேர்த்துறோம். பட்டர் நல்லா உருகினப்புனால மசாலாவை சேர்த்த வேண்டியது தான். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காஷ்மீரி மிளகாய் தான் போட்டோம், அது காரம் அவ்வளோவா இருக்காது. அதனால் வந்து தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா கிளறலாம். மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேகட்டும். ரொம்ப திக்காக இருந்தால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். மசாலா நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்படி பன்னீர் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறத விட பன்னீர் பட்டர் மசாலா என்றைக்கு செய்கிறோமோ அப்போதைக்கு நம்ம பால் வாங்கிட்டு வந்து பன்னீர் செஞ்சோமா நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஓகே, பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து மேலே வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை கொஞ்சமாக நுணுக்கி இதை அப்படியே நம்ம வந்து அது மேலே தூவி விட்டுலாம். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நான், சப்பாத்தி, குல்ச்சா, ரோட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.